ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராகவதா கேமர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங். ஸோ இந்தியன் பைக் டிரைவிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா நியூ சீட் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூட நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒய் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஓகே வந்துட்டோம். ஸோ வாய்ஸில் கூட ரொம்ப லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியலாம் மோஸ்ட்லி, எனக்கு கோல்டு கைஸ். ஸோ நீ நம்ம அந்த 2 சீட் கோடு தான் என்ன பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு, ஸோ அதையும் பண்ண போகிறோம். இன்னொன்று நம்ம வீலுக்கு தூக்க போகிறோம். வீலுக்கு தூக்கி அப்படியே பைக்கில் ஜம்ப் பண்ண போகிறோம். அதே எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு சூப்பர், இல்லைனாலும் நான் பாதிப்பேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம புது வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். ஐயோ, ஸோ அப்படியே போகும்போது என்ன பண்ணலாம், அதான் அப்படியே குச்சிட்றான். ஐயோ, நம்மளுக்கு அடிப்பட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா சீட் கோட் என்னன்னா இப்போ 80 டேய் என்னடா இது? ஐயோ சாரி கைஸ், நான் 8012 அப்படின்னு கால் பண்ணுங்க. ஐயோ 8012ன்னு இது பண்ணிங்கன்னா கடா என்ன வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போட்டுக்க பண்ணுங்க புகாட்டி. இது நம்ம 800 போட்டால் புகாட்டி வெர்ஷன் 2 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சீட் கோடு. இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே வாங்க, இது ஓட்டி பார்ப்போம். நம்ம எட்ரா தம்பி வெஹிக்கிள் இன்டீரியரும் பயங்கரமாக இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம வெளில இறங்கி எதுவுமே நம்ம பார்க்கல. அப்படின்னா செம்மையாக இருக்குதுப்பா. இந்த வீலோட டிசைன் பண்ணுங்க பயங்கரமாக இருக்குது. லம்பர்கினிக்கு வந்துருக்கிற மாதிரி இருக்குது. பாவி நம்பர் பிளேட்க்கு நம்பர் வரதுக்கு பதிலாக இந்த கேமோட லோகோ போட்டு வச்சுருங்க. பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. கார் மாசு கொல மாசு. ஓகே இப்போ வாங்க ஓட்டுவோம். ஓகே, ஓப்பன் த டோர். ஓகே வாங்க, ஸ்பீட் போடு. ஓகே நல்லா இருக்கு. அப்படியே நம்ம வீடு போவோம். இருக்காம போன தம்பி இன்டீரியரும் நல்லா இருக்கு. போய் பார்க்கணும். ஐயோ அப்படியே குப்பி இங்கே பார்க்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு சீட் கோட் 8011 போட்டிங்கன்னா புல்லாக்காட்னா என்ன தெரியுதா கைஸ்? யாரா எப்பா டே போங்கடா, ஏதோ ஆட்டோக்காரர் கால் பண்ணுறாங்க. ஸ்பைட்டிங்க ஸ்பேமு எல்லாம் எடுக்காதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்துட்டிங்களா,
இது புல்லாக்காட்டா என்ன தெரியுதா கைஸ்? மாட்டு வண்டி. சரி இங்கே பாருங்க, நம்ம மாடு குட்டிங்களாம் மண்டே ஆட்டிகிட்டு இருக்கானுங்க. மண்டே என்ன தலையே ஆட்டிகிட்டு இருக்காங்கண்ணே. டேய் கடைச்சிங்கன்னா மண்டே போட்டு பிறந்துடும் பார்த்துக்கொண்டு இருக்காங்க. பா பாருங்க செம்மையாக இருக்குது. ரோட்டில் போகிறோண்ணா ஏதாச்சும் பண்ண முடியுமா? சக்தி இருக்கா தம்பி? நான் வெத்து பீஸா ஏய் ஏற்றிட்டான். ஹேய் செம்மையாக இருக்கு, பரவாயில்ல. இவனை காருங்க நோ இம்பேக்ட். ஸோ ரோட்டில் போகிறவன் எவனும் சிக்க மாட்டானே. டே உனச்சா வாங்கடா. ஐயோ ஏற்றுட்டேன். டே உனச்சா வாங்கடா. அங்கே ஒரு யார் அது? தாத்தாவா பாட்டியா அங்கிள்லாம் ஆண்டியா யார்ப்பா அது? அங்கிள் வெயிட் அங்கிள். அங்கிளே ஏற்ற போகிறான். அங்கிளே சாரி ரெஸ்ட் இன் பீஸ் உங்களுக்கு. அங்கிளே யோ இங்கே பாரியா, கொஞ்சம் மரியாதை புரியா. அவ்வளோதான் செத்துட்டு. ஏய் பா சாமியான போகிற ஆண்டி நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்பா ஏத்துனா. ஏய் ஸ்டைல். இப்போ பாருங்க, இப்போ உள்ள இருக்கிற அங்கிள் மூவ் பண்ணுவார் காரை. ஆண்டி பாருங்க ஸ்டைலாக போயிட்டுருக்காங்க. ஏய் பா ஸ்டைலுன்னா ஸ்டைல் தாங்க பாருங்க. பா அதான் அவ்வளோதான், அந்த ஆண்டி மறந்து போச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜெட்டெக்ஸ் எடுத்துன்னு நம்ம கிளம்புவோம். ஸோ இந்த 2 சீட் கோடையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இதை வச்சு இங்கே அதுவும் இந்த மாட்டு வண்டி தாங்க ஸ்பெஷல் ஐட்டம். ரோட்டில் போகிறவங்க அப்படியே இச்சு தள்ளிடுங்க, அப்படியே செம்மையாக இருக்கும். ஆனால் சவுண்டு பாருங்க, ஜிங்கிள் வெல்னு. அங்கே இதில் ஒரு இந்த மாடோட கழுத்தில் ஒரு மணி கட்டி இருப்பாங்கல்ல கைஸ், அந்த மாதிரி தான் இருக்குது சவுண்டு. ஆனால் செம்மையாக இருக்குப்பா சவுண்டு. சரி நான் இங்கே ஒரு ஜெட்டெக்ஸ்ட்டை நான் நிறுத்தினேன். எங்கே எவனோ வந்து தூக்கிட்டு போயிட்டான்றது. பரவாயில்ல, இன்னொரு ஜெட்டெக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைக்கு பறக்க வைக்க போகிறோம். அவ்வளோ இதெல்லாம் இல்லை, பில்டப்லாம் இல்லை. ஒரு மிஞ்சி போனால் ஒரு செகண்டு பறக்க வைக்கலாம். அதுவும் சப்பா மாட்டேன் கைஸ். அதுவும் நம்ம அந்த பக்கமாக போயிருக்கோம், ஈஸியான ரூட்டு. அப்பா பட் ஆக்சுவலி அவன் வாங்கினான்டா இவன். ஸோ வாங்க அப்படியே வீலிங் பண்ணிட்டே போவோம். நாங்களாம் என்ன டிடிஎஃப் ஃபங்க்ஷனா? நாங்களாம் டிடிஎஃப்கே டஃப்பாக கொடுக்குறாங்க. ரியல் லைஃப்பில் இல்லை கைஸ், டிடிஎஃப் ஃபேன்ஸ்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் எப்படின்னா லைட்டாக ஃபண்ணுக்கு தான், அதை அதான் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன வச்சு பார்த்தீங்கன்னா விழுந்துட்டோம். அப்படியே விழிச்சு அப்படியே செத்துட்டோம். சாலை ரத்தம் பயங்கரமாக லாஸ் ஆகிடுது. பாருங்க ரெட் ஹெச்பியில் இருக்குது கைஸ். இன்னும் ஒரு வெட்டி விழுந்தா அவ்வளோதான் எனக்கு ஸ்டிம் பீஸ். எனக்கு அந்த ஆண்டி தாத்தா கூட போயிட்டு நான் எற வேண்டியது தான். செம்மையாக போகிறாங்க விஷயம், செம்மையாக இருக்குது வீலுக்கு பண்ணுறதுக்கே. அதுவும் இந்த மாதிரி ஒரு இது வியூ வச்சுட்டு பண்ணுறது பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜம்பிங்கு. என்ன ஜம்ப் அவுட் பண்ணுறோம்? டே ஜம்ப் அவுடா. இப்போ பாருங்க ஜம்ப் அவுட் பண்ணுறோம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்லோமோ பட்டன் இருக்குல்ல கைஸ், இது
அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜம்பை கட்டுவான் பாருங்கள். பாருங்கள் ஜம்ப் வர பாருங்க. அப்பா அவ்வளோதான் செத்துக்கும். ஸோ கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் கைஸ், பாய். பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஸோ கைஸ் பாய்.